சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க் செய்யல. ஒன்றிய அரசு இயற்கையான வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு ஒட்டுமொத்தம் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிற ஒன்றிய அரசால இருந்தாலும் நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் இங்க மட்டும் இல்லை, இங்க பேசும்போது சொன்னார், உலகத்துல பல பகுதியில் பறந்து கிடக்கின்ற தமிழர்கள் தமிழ்கூடியவர்கள் தமிழர்களுக்கு எந்த அளவு நேசக்கரம் முன்னேற்ற கூட தமிழர் நம்முடைய முதல்வர் என்பதை சொன்னார். இன்னைக்கு நம்முடைய தமிழ்குடி உறவுகள் உள்நாட்டு கலவரத்தால் இலங்கையிலிருந்து இங்க வந்தவங்க ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 19,252 குடும்பங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்றாங்க. ஏறக்குறைய 59,420 பேர் குடும்பம் இருக்கு. இந்த குடும்பம் இருக்கக்கூடிய குடும்பங்கள் 19,252 குடும்பம். ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்கள்ல 29 இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 29 மாவட்டங்கள்ல நம்ம அவங்க இருக்காங்க. 103 முகாமில் இருக்காங்க. அந்த 103 முகாமில் இருக்கக்கூடிய அந்த தொப்புள் குடியுறவுகளை ஒரு காலகட்டத்தில் அகதிகள் சொன்னாங்க. புலம்பெருந்து வந்தவங்க இப்ப நம்ம புலம்பெருந்து இப்ப சொன்னார் மாண்பு தமிழக முதல்வர். இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை அகதிகள், தமிழ் அகதிகள், சிலோன் அகதிகள் சொன்னாங்க. ஆனா நம்ம தொப்புள் குடி உறவுகள் அவங்களை அந்த மாதிரி சொல்லக்கூடாது, புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்று சொல்லணும்னு சொல்லி அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதை வெறும் வார்த்தை அளவில் மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் அந்த 19,252 குடும்பங்களுக்கும் பாத்தீங்கன்னா மாதம் மாதம் குடும்ப தலைவருக்கு 1,500 ரூபாய், குடும்ப தலைவருக்கு 1,500 ரூபாய். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கேட்டகரி உள்ள 15 வயசுக்கு உள்ளவங்களுக்கு 1000 ரூபாய், சின்ன பிள்ளைகளுக்கு 500 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு. இது மட்டும் இல்லாம அந்த குடும்பங்களுக்கு 12 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு 12 கிலோ அரிசி இலவசம். அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பிள்ளைகளுக்கு 6 கிலோ அரிசி இலவசம். அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா அவங்க இருக்க பெண்கள் தான் காலில் சொந்த சுயநலம் நிக்கணும், எதுவும் எதிர்பார்க்க கூடாது என்பதற்காக அந்த பெண்களுக்கு சுய அந்த குழுக்களை ஆரம்பித்து அவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா 8,60,00,000 கொடுத்து அவங்க ஒரு குழுக்கு 1,25,000 ரூபாய் அவங்க சொந்த கால மெழுகுத்தி, பெனாயில் இது போன்ற சின்ன கைவினை பொருளை தயாரிக்கணும்னு சொல்லி அவங்க வாழ்க்கை ஆதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்று அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வருடத்துக்கு தேவையான 5 விதமான 8 விதமான பாத்திரம், அதே மாதிரி அவங்களுக்கு வருஷத்துக்கு தேவையான ஒரு வருடத்துக்கு தேவையான துணிமணிகள் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா அதுல இருந்து 19,75,00,000 ரூபாய் வருடம் ஒண்ணுக்கு அவங்களுக்கு துணிமணிகள் அவங்களுக்கு இலவசம். அது துணிமணி இலவசம், அவங்களுக்கு கேஸ் இலவசம், அவங்களுக்கு அவங்களுக்கு மளிகை ஜாமான் இலவசம். அதை விட பெரிய விஷயம் என்னன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய 19,525 குடும்பங்களுக்கும் மாண்பு தமிழக முதல்வர்கள் தாயுள்ளத்தோடு எந்த மாநில உலகத்துல எல்லாருமே வெளியிருந்து வந்து அவங்க அகதிதான், தன் நாட்டை சேர்ந்தவங்க அகதிதான். ஆனா நம்ம மட்டும் மாண்பு தமிழக முதல்வர் நம்ம இன தமிழை சேர்ந்தவங்க தொப்புள் கொடி உறவுகள் என்பதற்காக அவங்களுக்கு 404 கோடி ரூபாயில ஏறக்குறை 7,300 வீடுகளை கட்டி தந்த பெருமை நம் தமிழக முதல்வர். இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அவர் கொடுத்தது 110 அறிக்கையின்படி மாண்பு தமிழக முதல்வர் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னாக்கா 3,000 விட 206 கோடி ரூபாயில இன்னைக்கு கட்டுவதற்கான டிபிஆர் போட்டு அந்த பணிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அங்க இருக்க பிள்ளைகள் என்னன்னா அந்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்பு +2ல 95 மார்க் வாங்கின பிள்ளைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 50,000 அந்த இளைஞர்கள் அந்த தொப்புள் குடியுறவுகளா இருக்கக்கூடிய அந்த புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு 50,000 கொடுத்தாங்க. ஆக அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய இளைஞர்கள் இருக்கவங்க அவங்களுக்கு என்ன லண்டனுக்கு ஒரு வேலையை அனுப்பிச்சு வச்சாங்க, பெண்ணிக்குடைய ஒரு நிகழ்வுல பாக்குறதுக்கு. ஏன்னா நம்முடைய தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கா தெரியும், மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இருக்காங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு மிக மிக முக்கியமா பயன்பட்டது ஒரு காலகட்டத்தில் அந்த முல்லை பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீர் தான். அந்த முல்லை பெரியார் டேமை கட்டியது யாருன்னா அன்னைக்கு சொந்த பணத்தை போட்டு கட்டியவர் என்ன பென்னி குயிக்னு சொல்லக்கூடிய கல்லுக்குள் ஈரம் இருக்குன்னு சொல்ல போல ஒரு வெள்ளையனாக வந்த ஒரு அதிகாரி தான், ஒரு இன்ஜினியர் தான் அந்த இதை கட்டினார். அவர் கட்டினது பாத்தீங்கன்னா அன்னைக்கு 85 லட்சம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது 1000 கோடி ஆகும். அவர் சொந்த காசை போட்டு கட்டினவர். இன்னைக்கு நம்ம அவர் தெய்வமா வழங்குறாங்க அந்த தென் மாவட்டங்கள் இருக்கவங்க எல்லாம். அந்த
அவருடைய இருப்பிடத்தை, அவர் சிலையை, அங்க இருக்கக்கூடிய அவருடைய கல்லறை எல்லாம் புதுப்பிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. அதே மாதிரி தமிழருடைய நலவாரிய அட்டை வழங்கணும்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. அங்க போனப்போ கிடைச்ச கேள்வி அங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களை மடக்கிட்டார். ஏதாச்சும் ஹோட்டல் இருந்து நாங்கள் சாப்பிட்டு வெளியே வரப்போ எங்களை மடக்கி தமிழருக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, புலம்பெயர்ந்த தமிழர்கள் சொல்லி நாங்கள் கேட்டப்போ இந்த வார்த்தையை தான் சொன்னேன். அவங்க கேட்ட கேள்வி, நாங்க என்ன செய்ய சொல்லுங்க. அவர் முதல் கேள்வி கேட்டேன். எங்களுக்கு ஓட்டுரிமை இல்லைன்னாரு. அடுத்து பாஸ்போர்ட் இல்லை. இது ரெண்டுமே ஒன்றிய அரசு செய்யும். ஒன்றிய அரசு செய்யும் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. தமிழ்ல செய்யவே செய்யாது. வேறு ஒன்றிய அரசு செய்ய மாட்டாங்க. மோடி அரசு நமக்கு செய்யாது தமிழனுக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். சொல்லிட்டு நாங்க என்னென்ன செய்யுதுன்றது இதெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் சொல்றது பொய் அப்படின்னா நீங்க கூகுள்ல தட்டி பாருங்க. இல்லைன்னா என்கிட்ட கிழங்கு அரசாணை எடுத்தார நீங்க பாருங்க. உடனே ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சார். இவ்வளவு தமிழ் லண்டன்ல இருக்கு, தெருவில் ரோட்ல நின்று பேசணும் பேசின பேச்சு. அவர் அந்த அளவுக்கு பெருமைப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அது மட்டும் இல்லாம நம்முடைய அயலக தமிழர்கள் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 156 நாட்டில் பரவி கிடக்கிறது 33 லட்சம் பேர் இருக்காங்க. நம்ம தமிழர்கள் மட்டும் 33 லட்சம் பேர் அயல்நாட்டில் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற தமிழர்கள் உங்கள மாதிரி இருக்கிற அது வேறு விஷயம். தமிழக போனவங்க கல்வி அறிவு பெறுவதற்கும் அதே மாதிரி வியாபாரம் செய்வதற்கும் தொழில் செய்வதற்கும் போயிருக்காங்க 33 லட்சம் பேர். அந்த 33 லட்சம் பேரையும் அயலக தமிழர்களுடைய நலவாரியம் ஒண்ணு அமைச்சு அதுக்கு ஒரு அதிகாரியை உட்கார்ந்துருக்காரு. இவர் IAS அதிகாரி. இவரை நியமிச்சு அங்கு ஏற்படக்கூடிய அவர்களுக்கு எந்த விதமான சட்ட சிக்கல், அதே மாதிரி அங்கு ஏற்படக்கூடிய வேற விதமான தவா எது இருந்தாலும் அங்கிருந்து இவங்களுக்கு தகவல் சொல்லணும்னா அந்த உடனே தீர்த்து வைப்பதற்கு ஒரு அரசு IAS அதிகாரியை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்கு ஏற்படக்கூடிய அங்க ஒருத்தங்க என்ன பண்ணுவான், நர்சிங் படிச்சிருக்க அந்த புள்ள, அந்த புள்ள நர்சிங் தொழில் கூட்டு போற சொல்லி அங்க ஒன்று வீட்டு வேலைக்கு வச்சிருப்பான். இங்க அவன் சிவில் படிச்சிருப்பான், இன்ஜினியர் இருப்பான், அவனை கூட்டு போய் ஒட்டக மேய்க்க விட்டுருப்பான் வேலைக்கு கூட்டு போறது. அந்த மாதிரி ஏற்படக்கூடிய தவா, அதே நேரத்தில் அங்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட் இறந்துடுறாரு. ஆக்சிடென்ட் இறந்துட்டா அவருக்கு 10 லட்சம், அந்த தமிழனுக்கு 10 லட்சம். அதே மாதிரி கைகால் உடஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு 5 லட்சம். அங்கு இறக்கக்கூடியவர்களை இங்க எடுத்து வருவதற்கு 1 லட்சம். ஆக இப்படிப்பட்ட அவங்க கல்விக்கு, அதே மாதிரி அந்த வேலை செய்ய போனவங்க இறந்துட்டா அவங்க மனைவிக்கு இங்க மாசம் பென்ஷன். இது போன்ற நலத்திட்டங்களை எல்லாம் இந்த தினம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அறிவிச்ச ஒரே முதல்வர் தமிழக முதல்வர். அது போன்றுதான் இன்றைக்கு ஏற்பட்ட இன்னல். இது ஏற்படாத ஒரு இன்னல். கோர்ட்டு தீர்ப்பு நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. இருந்தாலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இங்கே நேசக்கரை நீட்டப்பட வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக முதலுதவியை செய்தது மட்டுமல்லாமல் அவர்கள் தன்னுடைய தமிழகத்திற்கு வருவார்களேயானால் அந்த தமிழகத்துக்கு வந்தாக்கா அவங்க எந்த மாவட்டத்துக்கு போவார்கள் என்பதை அந்த மாவட்டத்தில் இருக்க அவங்களுக்கு என்ன வேணும் அப்படி இருக்க இடம் அதே போல அவங்க செய்வதற்கான தொழில்களுக்கெல்லாம் ஏற்பாடு செய்ய கூட தன்னுடைய அறிக்கையில அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொன்னான் வள்ளுவன். அது போல அகில இந்தியாவில் எந்த மாநில முதல்வர்களும் செய்யாத அளவிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தமிழர்களை, தமிழ் மொழியை, கடல் கடந்து வாழ்கின்ற தமிழர்களை எல்லாம் இன்றைய தினம் கண்ணின் இவை போல காத்து வருகின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் உத்தரவின் பேரில் நீங்கள் படுகின்ற இன்னலுக்கு உங்களுக்கு நேசக்கரம் மீட்க வேண்டும் என்று எங்களையும் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே உங்களுக்காக முதல்வர் அவர்கள் நேசக்கரம் நீட்ட தயாராக இருக்கின்றார். இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அருமை நண்பர் அஜித்குமார் அவர்களுக்கும், அதே போன்று அருமை நம்முடைய அயலக தமிழர் வாரியத்தினுடைய தலைவர் அன்பு நம்முடைய IAS அதிகாரி வள்ளலார் அவர்களுக்கும், அதே போன்ற இந்த நிகழ்ச்சியை இங்கு வடிவமைத்து தருவதற்கு உற்ற உறுதுணையாக இருந்த நம்முடைய சிறப்பு பிரதிநிதி எங்கள் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகின்ற எனது அன்பு நண்பர் விஜயன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்து